சில நேரங்கள்ல வாழ்க்கையில எதுவுமே புரியாம போயிடும். நம்ம ஜெபம் கூட சீலிங்க தாண்டி போகல போல தோணும். உங்களை சுத்தி பாப்பீங்க, ஆனா ஒரே இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இந்த வலி எவ்வளோ பெருசுன்னு எனக்கு புரியுது. திடீர்னு ஒரு டோர் க்ளோஸ் ஆகும், நீங்க ரொம்ப நம்பின ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு விலகும், ஒரு சின்ன டிலே கூட உங்களை ரொம்ப சோர்வடைய வைக்கும். இது ரொம்ப வலியாவும் குழப்பமாவும் இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் மெதுவா மூச்சு விட்டுட்டு இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் கடவுள் வேலை செய்யற நேரமா இருந்தா. பைபிள்ல கடவுள் ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்துறதுக்கு முன்னாடி சில சைன்ஸ் முதல்ல வரும். அவரோட சைலன்ஸ், அவரோட ஆப்சன்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட 5 சைன்ஸ் என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். சைன்ஸ் காட் இஸ் மூவிங். நம்ம வாழ்க்கையில வரப்போற அந்த ஸ்பிரிச்சுவல் சீசன்ஸ் பத்தி பார்க்கலாம். இயற்கையில எப்படி வின்டர் ஸ்ப்ரிங்னு சீசன்ஸ் மாறி மாறி வருதோ, அதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் சீசன்ஸ் இருக்கு. இதுக்குதான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. சூழ்நிலை மோசமா தெரிஞ்சாலும் கடவுள் பின்னாடி என்ன மாத்துறாருன்னு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஐஸால பார்க்கணும். முதல் சைன், க்ளோஸ் டோர்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட். திடீர்னு கதவுகள் அடைக்கப்படும் போது அதை ஃபெயிலியர்னு நினைக்க தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? God will intentionally shut a door. உங்களுக்கு ஃபேவரா இருந்த சில விஷயங்களை அவர் மாற்றுவார். அது உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்காக இல்ல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி சரியான டைரக்ஷன்ல கொண்டு போறதுக்காக. பைபிள்ல ப்ராஃபட் எல்லைஜாவோட கதையை யோசிச்சு பாருங்க. ஒரு ஓடை மூலமா கடவுள் அவருக்கு தேவையானதை கொடுத்தார். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த ஓடை முழுசா காஞ்சு போச்சு. சில நேரங்கள்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு கடவுளே அந்த ட்ரை சீசனை அனுமதிப்பார். உங்களை புஷ் பண்றதுக்காக தான் அது. ரெண்டாவது சைன், டிலேஸ் ஃபோர்சிங் யோர் growth. அந்த கஷ்டமான வெயிட்டிங் பீரியட். எக்லிசியாஸ்டிஸ் அழகா சொல்ற மாதிரி எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இந்த வெயிட்டிங் சீசன் உங்களை வெறுப்பேத்த இல்ல, உங்களை ப்ரிப்பேர் பண்ற சீசன். வரப்போகிற பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ள உங்க வேர்கள் ஆழமா போகணும்னு கடவுள் நினைக்கிறார். growth கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனா கடவுளோட சடன்லி எவ்ளோ பவர்ஃபுல்னு மறந்துடாதீங்க. பால் அண்ட் சைலஸ் இருட்டான பிரிசன்ல ரொம்ப கஷ்டமான டீலேல இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு எர்த்குவேக் வந்து டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆச்சு இல்லையா? நீங்க உண்மையா விதைச்சிட்டு இருங்க, கடவுள் நினைச்சா ஒரே செகண்ட்ல எல்லாமே மாறும். மூணாவது சைன், certain people leaving you. நமக்கு நெருக்கமானவங்க விலகி போறது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உங்களை விட்டு விலகும் போது மனசுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, the world leaving is often God pulling you closer. அவர் உங்களை தனியா கூட்டிட்டு போறாரு, டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்றாரு. அப்போதான் நீங்க அவரோட சத்தத்தை தெளிவா கேட்க முடியும். நாலாவது சைன், டிபெண்டிங் மோர் ஆன் பிரேயர். கடவுளை தேடி போறது. ஒரு பக்கம் சூழ்நிலை நம்ம கண்ட்ரோலை விட்டு போகுதேங்கிற பயம் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவனிங்க, கடவுள் மேல உங்களுக்கு ஒரு டீப்பர் கனெக்ஷன் உருவாகும். உங்க எக்ஸாஷன் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை நீங்க வாங்கிக்குவீங்க. இது ஒரு அழகான மாற்றம். பைபிள் சொல்லுது, முழு இதயத்தோடு என்னை தேடும்போது என்னை கண்டடைவீர்கள். வழக்கத்துக்கு மாறா திடீர்னு பைபிள் படிக்கணும், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துச்சுன்னா அது வேற ஒண்ணும் இல்ல, கடவுள் உங்க இருதயத்தை தயார் செய்யறாருன்னு அர்த்தம். கிங் டேவிட் இதே தான் செஞ்சாரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம கடவுள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி கேட்டாரு. ஒரு நிமிஷம் நின்னு அப்பா எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிற அந்த அர்ஜ் இருக்குல்ல, ஒரு அழகான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. கடைசியா 5வது சைன், ப்ரிப்பரேஷன் ஃபார் நியூ சீசன்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. கொந்தளிக்கிற கடல்ல ஒரு ஷிப் எப்படி பாதுகாப்பா புது ஷோர போய் சேருமோ, அதே மாதிரி கடவுள் உங்களை கைட் பண்றாரு. இந்த கரடுமுரடான பயணத்துல அவர் உங்களை ஒருபோதும் கைவிடல. ஒரு பெரிய அழகான சீசனுக்கு உங்களை கொண்டு போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் உங்களை விட்டு விடல, அவர் அமைதியாக உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த கன்ஃபியூஷன், இந்த டிலே, இந்த லோன்லினஸ் இதெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்ல, ஒரு புதிய சீசனுக்கான ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோ உங்க மனசுக்கு பேசினதுன்னா கமெண்ட்ஸ்ல ஸ்டார் God is moving அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஒரு அழகான புது சீசன்ல காலடி எடுத்து வைக்கிறத பார்க்க காத்துட்டு இருக்கேன்.